அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்ச் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த மார்ச் மாசம் ஆரம்பிக்கும் போதுல சூரிய பகவானும் சனி பகவான் கும்பத்திலையும், புதன் சுக்கிரன் ராகு மீனத்திலையும், குரு பகவான் ரிஷபத்திலையும், செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும், அதே மாதிரி கேது பகவான் கன்னியிலையும், இது இல்லாம சந்திரன் 12 ராசியிலையும் இந்த மாதத்துல பெயர்ச்சி ஆவார். அதை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். அதுவும் இல்லாம இந்த பெயர்ச்சின்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மாசத்துல மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி முக்கியமான பெயர்ச்சியான சனி பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் மீனத்துக்குள்ள பெயர்ச்சி ஆகிறார். இது மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா மார்ச் 1ஆம் தேதியே மத்தியானம் நேரத்துல 1 மணியை போல சுக்கிரன் வக்ரம் ஆகிறார். அதே மாதிரி மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ரம் ஆகிறார். இந்த மாசத்துல இன்னொரு முக்கியமான குறிப்பும் இருக்கு. என்னதுன்னா 5 கிரக கூட்டணி. 5 கிரகங்களும் ஒரு இடத்துல கூட்டணி வைக்கிறனால எந்த வகையான யோகங்கள் நடக்கும், எந்த வகையான பாதகமான தன்மையா இருக்கும். என்ன சொல்ல போனா திடீர்னு ஒருத்தர் டாப்புக்கும் வருவாங்க, திடீர்னு ஒரு சில ராசிக்காரர்கள் பள்ளத்துக்கும் போவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் யார் யார் அந்த ராசிகள், 12 ராசிகள் நமக்கு இருக்கு. கோச்சாரம் வரும்போதுல சந்திரன் பேர்ச்சியாக எந்தெந்த ராசிகளுக்கு அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா உண்மையிலே ஒரு அற்புதமான மாதம். என்ன எடுத்தோடனே அற்புதமான மாதம் அப்படின்ட்டீங்கன்னா, ராசிக்கு 8ஆம் அதிபதி நீச்ச வக்ரம் அடைகிறார். அப்படிங்கும்போது என்ன, வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு. அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் அதிபதி ராசியில பண்ணிக்கிறார், அப்புறம் ராசிக்கு 2ல வரார். ஸோ வழக்குங்கிற விஷயத்துல நண்பர்கள் மூலியமாவோ இல்ல உறவினர்கள் மூலியமாவோ ஏதோ ஒரு சாதகமான சூழ்நிலை அமைந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல வரும். அதே மாதிரி ஃபைனான்ஸ் லெவல்ல கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்குற சூழ்நிலையில ஏற்படும். இல்ல நீங்களே ஃபைனான்ஸ் பண்றவங்களா இருந்தா அதுக்கு உங்கள் உறவினர்களோட சப்போர்ட் கிடைக்கும். இது மட்டும் தானன்னு கேட்டா, தாயாரால உங்களுக்கு ஒரு வருமானம், தந்தையால ஒரு வருமானம், அதே மாதிரி பிள்ளைகளால் பேரு, எல்லாமே. அதாவது பாருங்க, 4ஆம் அதிபதி வக்ரம், 5ஆம் அதிபதி வக்ரம், 8ஆம் அதிபதி வக்ரம், 9ஆம் அதிபதி வக்ரம், இவங்களால எல்லாமே நெகட்டிவா நடக்கணும் நியாயமா பார்த்தா. ஆனா உங்களுக்கு எல்லாமே சாதகமா மாறும். ஏன்னா அந்த வக்ரத்தை பூரா உங்களால சரி பண்ண முடியும். அதுவும் முக்கியமா சதய நட்சத்திரக்காரர்களால முடியும். மற்ற எந்த ராசிக்கும் இல்லாத தன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது தாயாரால ஆதாயம் உண்டு, ஆனா தாயாரோட உடல்நிலை பாதிக்கும், அதுல மாற்றம் இல்லை. தந்தையாரால ஆதாயம் உண்டு, ஆனா தந்தையாரோட உடல்நிலை பாதிக்கும். அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புகள் இந்த நேரத்துல நிச்சயம் கைகூடும். லவ் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த நேரத்துல நடக்கும். அது எப்படின்னா ஒரு டம்மி பண்ணி ஒரு நெகட்டிவான பேர் வாங்கி தான் கிடைக்கும். எல்லாமே சாதகமான தன்மை. தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி, அதாவது 10ஆம் அதிபதி ராசிக்கு 5ல வேற பயணிக்கிறார். ஸோ தொழிலால ஒரு முன்னேற்றம், வருமானம், கைக்கு வருமானம். அதாவது பினான்சியலா இந்த நேரத்துல உங்களுக்கு பாதிப்பே இருக்காது. பினான்சியலா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. தொழில் மூலியமா காசு, தாயார் தந்தையார் மூலியமா காசு, அதே மாதிரி நண்பர்கள் மூலியமா காசு, அதே மாதிரி அதாவது பினான்சியலா பணம்ங்கிற ஒரு விஷயத்துல கும்பராசினருக்கு இந்த நேரத்துல பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. ஏதோ ஒரு ரூபத்துல பணம் கைக்கு வந்துடும். அது எப்படி வரும்னா சொல்ல தெரியாது எனக்கு, ஆனா பணம் வந்துடும். இல்லாட்டி கௌரவம் கிடைக்கும். இன்னாரோட பையன், இன்னாரோட அப்பா அப்படிங்கிற கௌரவம் கிடைக்கும். அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி கல்வி சார்ந்த அமைப்பு, கல்வி சார்ந்த அமைப்பு பூரா கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் தான் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதாவது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேர் எடுத்துருவீங்க, அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. உங்க ராசியாதிபதி இந்த மார்ச் மாசம் கடைசியில ராகுவோட இணைய போறார். அதை மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா சனியும் ராகும் இணையும் போதில் ஒரு சிலருக்கு பெரிய பெரிய பாதிப்பு வரும். உங்க ராசியாதிபதிங்கிறனால தலையை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். வண்டி வாகனத்துல போகும்போதுல கவனமா இருக்கணும். தாயாரோட உடல்நிலை பாதிப்பு, ஆனா தாய் மூலியமா தான். ஆனா வண்டி வாகனம் வரும்போதுல பாருங்க, 2மே 4ஆம் இடம் தான். வண்டி வாகனத்துக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன், 4ஆம் அதிபதி வக்ரம், சனி ராகு இணைவு,
அதே மாதிரி 7ஆம் அதிபதி 2ல. இந்த மாதிரி அமைப்புலாம் எப்படின்னா நண்பர்களோட வண்டியில போறதை தவிர்த்துக்கணும். நண்பர்களோட, அதாவது உங்களுக்கு பாதிப்புங்கிறத நீங்க சூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்டுக்கு யாராவது ரொம்ப பாதிப்பான நேரமா இருக்கும், அவங்களோட நீங்க வண்டியில போய் விழுந்து எந்திரிச்சிட்டு வருவீங்க. கும்பராசினர் கூட பல நண்பர்களால் தான் போய் விழுவீங்களே ஒழிய, தனிப்பட்டு கும்பராசினர் வண்டி போகும்போதுல கூட அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி திருமணம் வயதினருக்கு திருமணம் இந்த நேரத்துல வேண்டாம். ஏன்னா சூரியனும் ராகுவும் இணைய போறார். சூரியனும் உங்க ராசியாதிபதியும் இணைகிறது நல்லா இருக்கும். ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தா கூட இந்த நேரத்துல போய் உங்க பினான்சி கிட்ட பேச வேண்டாம். ஏன்னா சூரியன் ராகு இணையும் போது ஏதாவது குட்டி கலாட்டம் நடந்துடும். தேவையில்லாத அசிங்கங்கள் அவமானமும் ஏற்படுத்துற மாதிரி உள்ள சூழ்நிலை அமையும். ஜனனகால ஜாதக அமைப்பு நல்லா இருந்தா அது பாதிக்காது. ஜனனகால ஜாதகம் பாதிச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். சரியா? அதுவும் இல்லாம தாயாரோட உடல்நிலையோட தந்தையோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பார்த்துக்கோங்க. அவங்களால ஆதாயம்ங்கும் போதுல அது எந்த மாதிரி ஆதாயங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. அவங்க தொழிலை எடுத்து நீங்க செய்யற மாதிரி இருக்கணும், இல்லாட்டி அவங்களோட கடமைகளே நீங்க எடுத்து செய்யற மாதிரி இருக்கும். உச்ச வக்ரம் அடைகிறாரு. ஸோ தந்தையாரோட உடல்நிலை தான் நீங்க ரொம்ப ரொம்ப அதாவது முக்கியத்துவம் நான் எதுக்கு கொடுக்கணும்னு கேட்டா தந்தையாரோட உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிருக்கவங்களுக்கு, இல்ல ஆல்ரெடி மேரேஜ் ஆகி கணவனை இழந்தவங்களுக்கோ மனைவி இழந்தவங்களுக்கோ 2வது தாரம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல கை கூடும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு, 11ஆம் அதிபதி, 2 4ஆம் அதிபதி பரிவர்த்தனை. ஸோ அந்த வகையில ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோ ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட ஒரு ஆணோ உங்களுக்கு கணவனாவோ மனைவியாவோ வரலாம். ஆண் இந்த வீடியோ ஆல்ரெடி அதாவது டிவோர்ஸ் வாங்கினவங்களோ இல்ல கணவன் ஆப்போசிட் பார்ட்டியை இழந்தவங்களோ, பினான்சிய உங்களோட கப்பலை இழந்தவங்க, அவங்களும் ஒரு பாதிப்புல இருந்திருப்பாங்க. அவங்கள நீங்க சேருவீங்க. அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதனால நீங்க சேர்ற மாதிரி உள்ள தன்மை. அதுவும் கரெக்டா தான் வருதுன்னு சொல்ல மாட்டேன். இங்க ஒரு பாதிப்புனா அங்கேயும் ஒரு பாதிப்பு, அந்த மாதிரி தன்மையில உங்களுக்கு அமையும். சரியா? இது மட்டும் தானு கேட்டா நீங்க இந்த நேரத்துல எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டுல, ஜுவல்ஸ்ல இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அது நல்லா இருக்கும். பல வகையில ஏற்றத்தை தரும். நல்ல முறையில செல்வாக்கு எல்லாமே கூடி வருது உங்களுக்கு. ஸோ நீங்க எது வேணாலும் செய்யலாம், பாதிப்பே இல்லை. அதுவும் இல்லாம 2ஆம் இடத்துக்கு சனி வர போற நேரம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்த ஒரு வருஷம், இந்த வருஷம் இல்ல, அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு சனியால பாதிப்பு ஏற்படுமே ஒழிய, அந்த 2ஆம் இடத்துக்கு வர சனி பாதிப்பு ஏற்படுமே ஒழிய அதுவரையும் பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது. எல்லாமே நல்லா இருக்கும். சாதகமான தன்மை தானே ஒழிய பாதகத்துக்கு இங்க வேலையே இல்லை. வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் நீங்க தான். ரேஸ் கூட வேண்டாம். அதே மாதிரி சொத்து சார்ந்த அமைப்புகள்ல நீங்க எதையும் கேர் பண்ணிக்க வேண்டாம். வழக்கு போட்டு ஆல்ரெடி கோர்ட்ல இருக்கியா கேஸ் அப்படின்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இப்ப திடீர்னு கோர்ட்டு கேஸ்ன்னு போற மாதிரி அமைப்பு வருதா, பேசியே முடிச்சிருங்க. உங்களால முடிக்க முடியும். அங்கே வரையும் கொண்டு போகணும்னு அவசியமே இல்லை. தீர்ப்பு உங்களுக்கு சாதகமான நேரங்கும் போது நீங்க ஏன் ரொம்ப சுத்திட்டு இருக்கீங்க? எல்லாமே சாதகமான அமைப்பு. அதனால நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டாம். சதய நட்சத்திரக்காரர்கள், உங்களுக்கு தான் எல்லாமே சாதகமான அமைப்பு. குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், திருமண அமைப்பா இருக்கட்டும், அதே மாதிரி தொழில் மேம்படுத்துறதா இருக்கட்டும், 1க்கு 2 தொழில் பண்றதா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், எல்லா வகையிலையும் உங்களுக்கு சாதகமான தன்மை. இன்னும் சொல்ல போனா நீங்க ஒரு ஏதோ ஒரு பெரிய ஆள் மாதிரி, ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு, அவர் ரொம்ப பெரிய ஆளியா, அவர்லாம் யாரையா பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேர் கிடைக்கும். இதோட உங்க நட்சத்திராதிபதியோட சனி வர போறார். மற்ற 2 நட்சத்திரத்துக்கும் தான் சனி இணையக்கூடாது. உங்க நட்சத்திரத்தோட சனி இணையிறது எப்படின்னா, நீங்க ஒரு பெரிய டான் லெவலுக்கு வரும். அதாவது டான்னா இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்கல்ல. அதாவது ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கிறவங்களும் எல்லாரும் பெருசா பார்க்க மாட்டாங்க. ஆனா தொழில்ல ஃபர்ஸ்ட்ன்னு வந்தா அவங்கள ஒரு வியப்பா பார்ப்பாங்க. அவங்க பக்கத்துல போகவே பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க மாற போறீங்க. எல்லாமே சாதகமான தன்மை, எல்லா வகையிலையும் போட்டியில வெற்றி கொண்டு முன்னாடி நான் தான் அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நடக்கும். ஸோ அதனால நீங்க எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி வழக்குகள் சார்ந்து சுத்தமாவே பயப்பட வேண்டாம்.
நீங்க தான் ஜெயிப்பீங்க. சரியா? அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நான் இந்த ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களா இருந்தால் அந்த 2வது மேரேஜ் சொன்னதே. நெகட்டிவ்க்கு வேலை இல்லை, பாசிட்டிவ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான். ஆனா ஆப்போசிட்ல இருக்கவனும் உங்களை மாதிரியே குறை உள்ளவங்களா தான் இருப்பாங்க. ஃபுல் 100% பெர்ஃபெக்டா வர மாட்டாங்க. அதே மாதிரி ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க, அதே மாதிரி பினான்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்க, இந்த நேரத்துல கொடுக்கல் வாங்கல் பண்றது கவனமா பண்ணுங்க. முக்கியமா ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட யாரும் ரொம்ப பழச்சிக்க வேண்டாம். அவங்களால முடிஞ்சிச்சுன்னா அவங்க செஞ்சிருவாங்க, அவங்களால முடியலன்னா அவங்களால செய்ய முடியாது. நீங்களா அவங்கள ப்ரெஷர் பண்றேங்கிற பேர்ல அவங்க ஏதாவது உங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ற மாதிரி சூழ்நிலை வச்சுக்காதீங்க. அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டாலும் உங்களை தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அவங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நெகட்டிவா சொல்ல, இந்த நேரத்துல அது மாதிரி சூழ்நிலை அமையலாம் அப்படிங்கிறத சொல்றேன். ஆசிரியர் பணியில இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்க எப்படின்னா, பணத்தை கொடுத்துட்டு சிக்கல்ல மாட்டிக்க கூடாது. இவங்களுக்கு மட்டும்தான் பணம் மணி ரிலேட்டடா ப்ராப்ளம் வரும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மற்றபடி மற்ற 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது பினான்சியல் ரிலேட்டடா. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனை இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.